உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் மோடி அரசாங்கத்துக்கு நேரடியாவே கெடு விதிச்சிருக்கார். வர சனிக்கிழமை மதியானத்துக்குள்ள சென்டர் வைஸான எல்லா டேட்டாவையும் நீங்க பப்ளிஷ் பண்ணணும். அதாவது உங்களுடைய வெப்சைட்ல எவ்வளவு சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ எல்லா தகவலையும் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி நேரடியாவே கேட்டிருக்காரு. எதுக்காக சந்திரசூட் வர சனிக்கிழமை வரைக்கும் டேட் கொடுத்திருக்காரு. என்ன டேட்டாவை உடனடியா வெளியிட சொல்லியிருக்காரு. இது ஏன் மோடி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியா மாறப்போகுது? அரசாங்கத்தால பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட இந்த கம்பெனிக்கு மோடி சேர்மனா இருக்கக்கூடிய CSIR மிக முக்கியமான கான்ட்ராக்ட் எப்படி கிடைச்சது? இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஏன் இப்ப இந்தியாவை விட்டு ஓடி போய் தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்காரு? இந்தியாவினுடைய தலையெழுத்தையே முடிவு பண்ணக்கூடிய மிக முக்கியமான பதவிகள் எப்படி இந்த RSS காரரும் அவருடைய நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? கடந்த 2023 வருஷம் அக்டோபர் மாசம் 19ஆம் தேதி பிரதமர் மோடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய CSIR அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதனுடைய பேர் என்னன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கக்கூடிய அமைப்பினுடைய செக்ஷன் ஆபீசர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் தேர்வை நடத்தி ரெக்ரூட் பண்றதுக்கான கான்ட்ராக்ட குஜராத்தை சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுது. அந்த நிறுவனத்தினுடைய பெயர் EDU டெஸ்ட் சொல்யூஷன்ஸ். இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஃப்ராட் பண்ண நிறுவனம். பீகார்ல அங்க நடக்கக்கூடிய பரீட்சையில மிக மோசமான ஃப்ராட் பண்ணதுக்காக பீகார் அரசாங்கத்தால தடை செய்யப்படுது. எப்ப தடை செய்யப்படுது அப்படின்னா, மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த CSIR நிறுவனம் கான்ட்ராக்ட், அதாவது 8 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் அக்டோபர் 19ஆம் தேதி கொடுக்குது. ஆனா அக்டோபர் 20ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா பீகார் அரசாங்கம் இந்த நிறுவனத்தை தடை பண்ணுது. இது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசனுடைய அரசாங்கம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பிளாக் லிஸ்ட் பண்றாங்க. இந்தியா முழுக்க பல பரீட்சைகளை நடத்தக்கூடிய இந்த நிறுவனம் மிகப்பெரிய தொடர் ஃப்ராட்ல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தின் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் யாரு அப்படின்னா RSS சார்ந்த ஒரு நபர். RSS மிக முக்கியமான ஒரு அமைப்பா இருக்கக்கூடிய சர்வதேச ஆரிய பிரதிநிதி சபா, இதனுடைய தலைவரா இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திர ஆர்யா, இவருடைய மகனான வினித் ஆர்யா, இவங்களுதுதான் இந்த நிறுவனமே. இந்த நிறுவனமே முறைகேடா RSS சார்ந்த ஒரு இந்துத்துவா குழு தன்னுடைய கட்டுப்பாட்டுல இந்தியாவில் நடக்கக்கூடிய பல பரீட்சைகளை நடத்தியிருக்காங்க. அதுல பல்வேறு முறைகேடுகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. நேத்து வந்திருக்கக்கூடிய அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த CSIR நிறுவனத்தினுடைய செக்ஷன் ஆபீசர் பதவியா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் பதவியா இருக்கட்டும், இத ரெக்ரூட் பண்ணி கொடுக்கக்கூடிய பரீட்சையும் பொறுப்பையும் இந்த நிறுவனத்துக்கு 8 கோடி ரூபாய் டெண்டர்ல கொடுக்கறாங்க. இது என்ன நமக்கு அதிர்ச்சியா இருக்குன்னா, பல மாநில அரசாங்கத்தால பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்டு ஒரு ஃப்ராட் கம்பெனி சொன்ன கம்பெனிக்கு எப்படி மோடி தலைமையிலான ஒரு அமைப்பு, அதுவும் பிரதமரே சேர்மனா இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பரீட்சை நடத்தி ஊழியர்களை தேர்வு செய்யக்கூடிய கான்ட்ராக்ட கொடுத்தாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய RSS தலைவர் யாரு? எப்படி இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருது. ஒரு சின்ன ஃப்ராட் நடந்தா கூட அரசாங்கத்தாலேயோ நீதிமன்றத்தாலேயோ ஒரு நிறுவனம் இந்த தப்ப செஞ்சிருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணாலே அரசாங்கத்தினுடைய எந்த ப்ராஜெக்ட்டுமே அந்த நிறுவனத்துக்கு கொடுக்க கூடாது. இங்க 2 மாநில அரசாங்கத்தால இந்த நிறுவனம் பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் பிளாக் லிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய ஒரு பரீட்சையில ஒரு பெரிய ஃப்ராட் இந்த நிறுவனம் பண்ணிருக்கு. அதுல குறிப்பா என்ன ஃப்ராட் அப்படின்னா, பீகாருடைய ஸ்கூல் எக்ஸாமினேஷன் போர்டுல செகண்டரி டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்துறாங்க. அதாவது இந்த ஸ்கூல் டீச்சர் போஸ்ட்லயே இந்த செகண்டரி டீச்சர் போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுல எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்தும்போது 5657 கேண்டிடேட் பாஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணி தகுதியே இல்லாத ஆட்கள் எல்லாமே இந்த பரீட்சையில பாஸ் பண்ணதாக சொல்லி வாத்தியார் ஆக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இது மட்டும் இல்லாம 2017 பாத்தீங்க அப்படின்னா பீகார் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் போர்டுல இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஃப்ராட் நடந்தது. அப்பவே பாத்தீங்க அப்படின்னா அந்த BSS தலைவரா இருந்த சுதீர் குமார் அப்படிங்கிற IAS இந்த நிறுவனத்தினுடைய தலைவரா இருந்த வினித் ஆர்யா, இந்த RSS காரருடைய மகன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த வினித் ஆர்யா, இவனும் கைது செய்யப்பட்டிருக்கான். கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அவன் ஜெயில இருக்கும்போது எனக்கு மூளை சரியில்லை, நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லி பெயில வாங்கி அவன் வெளியே வந்துட்டான். இவன் கைது செய்யப்படும் போது இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஃப்ராட்ல மாட்டிருக்கு. அப்ப அந்த நிறுவனத்தினுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்ஃபெஸ் பிரைவேட் லிமிடெட். இதுல மாட்டி ஃப்ராட் பண்ணிட்டோம், இனிமேல் தப்பிக்க முடியாது, நம்மள கைது பண்ணிட்டாங்க, ஜெயில போட்டாங்க, எப்படியா பெயில் வாங்கி வெளியே வந்துட்டோம். ஆனா பிசினஸ் மட்டும் விட்டுற கூடாது, கொள்ளையடிக்கிறது மட்டும் நிறுத்திட கூடாது. இந்தியா முழுக்க பல கான்ட்ராக்ட், அதாவது பிஜேபி எந்தெந்த மாநிலத்திலே எல்லாம் இருக்காங்களோ அந்த மாநிலத்துல பூந்து அந்த கான்ட்ராக்ட வாங்கி எப்படியாவது லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்பெனியோட பேரை மாத்திக்கிட்டாங்க. அப்படி மாத்தினது தான் இந்த கன்ஃபெஸ் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து EDU டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய பேரு. இந்த EDU டெஸ்ட் பேரை மாத்திட்டு 2022-23 மிகப்பெரிய ஃப்ராட் பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா போன மாசம் உத்தரப்பிரதேச அரசாங்கம் இந்த கம்பெனியை பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கு. ஏன் பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, உத்தரப்பிரதேச கான்ஸ்டபிள் போஸ்ட் எக்ஸாம் கிட்டத்தட்ட 63,244 போஸ்ட் காலியா இருக்கு. அதுக்கு 43 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. இந்த ஃப்ராட உத்தரப்பிரதேச அரசாங்கம் கண்டுபிடிச்சிருச்சு. உத்தரப்பிரதேச அரசாங்கம் பாஜக அரசாங்கம் தான், யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் தான். யோகி ஆதித்யநாத் பார்க்கறாரு, குஜராத்தை சார்ந்த ஒரு நிறுவனம் உத்தரப்பிரதேசக்குள்ள வந்து உட்கார்ந்து இவ்வளவு பெரிய ஃப்ராட பண்ணிருக்காங்க, இவங்களை விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனத்தை பிளாக்
பிளாக் லிஸ்ட் பண்றாங்க. இந்த நிறுவனம் பிளாக் லிஸ்ட் பண்ண உடனே இந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த சுரேஷ் சந்திர ஆரியாவினுடைய மகனான வினித் ஆரியா இந்தியாவை விட்டு தப்பிச்சு ஓடிடுறான். அப்போ நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் பிரதமர் மோடி தலைமையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கட்டும், இல்ல பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸா இருக்கட்டும், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்தக்கூடிய உரிமை ஏன் இது மாதிரியான மோசடியான தனியார் நிறுவனத்துக்கு முதல்ல கொடுத்தாங்க? இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, முதல்ல ஏன் தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தீங்க? அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரமும், அவங்களுக்கு பரீட்சை நடத்தக்கூடிய அதிகாரமும், அவங்க பேப்பர் திருத்தக்கூடிய அதிகாரமும், அவங்களுக்கு போஸ்டிங் போடுற அதிகாரமும் எப்படி ஒரு சில தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? அப்படி தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படும் போது நியாயமான நபர்கள் இங்க தேர்வு செய்யப்படுவாங்களா? மிகப்பெரிய ஃப்ராட் தான நடக்கும். இதுல அடிஷனலா என்ன விஷயம் அப்படின்னா, இந்த EDU டெஸ்ட்ங்கிற சொல்யூஷன் அப்படிங்கிற நிறுவனம் ஆரிய சமாஜ் அப்படிங்கக்கூடிய ஆரிய இந்துத்துவ மனநிலை கொண்ட ஒரு அமைப்பினுடைய தலைவர், அவரோட கம்பெனி ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்துத்துவ அமைப்புகள், காந்தியை கொலை பண்ண இந்து மகாசபையா இருக்கட்டும், RSS அமைப்புகளா இருக்கட்டும், இந்த நிறுவனங்களுடைய மூளையாக துவக்கமாக செயல்பட்ட ஆரிய சமாஜ், அந்த ஆரிய சமாஜனுடைய முக்கியமான பிரச்சார், முக்கியமான தலைவர் இந்த சுரேஷ் சந்திர ஆரியா, அவருடைய மகன் தான் வினித் ஆரியா. இவங்க எல்லாருமே குஜராத்தி. இந்த குஜராத்தி நிறுவனத்துக்கு பல பரீட்சைகளை நடத்துறதுக்கான அதிகாரங்கள் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? இவங்க ஏதோ ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் நடத்தல. உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் கமிஷன் எக்ஸாம் நடத்துறாங்க. குஜராத்ல பாத்தீங்கன்னா நேஷனல் லா ஸ்கூல் யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கக்கூடிய அரசு நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பரீட்சையை வந்து நடத்துறான். என்னப்பா அது? BHEL பரீட்சை கூட நடத்துறான். அது மட்டும் இல்லாம சத்தீஸ்கர் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில எக்ஸாம்ஸ், ஹரியானாவுடைய ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய NIT இருக்கு பாத்தீங்களா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அந்த NIT பரீட்சை வந்து நடத்துறான். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இந்தியன் ஆயில் எக்ஸாம் பரீட்சை, அது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டி ஆஃப் புனே ஆர்மி வெல்ஃபேர் எஜுகேஷன் சொசைட்டியோட எக்ஸாம், பவர் கிரிட் கார்ப்பரேஷனோட எக்ஸாம். அப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்தியன் ஆயில் பரீட்சை நடத்துறீங்க, புனே யூனிவர்சிட்டி எக்ஸாம் பரீட்சை நீங்க நடத்துறீங்க, பாரத் எலக்ட்ரானிக் பரீட்சை நடத்துறீங்க, திருச்சியில் இருக்கக்கூடிய NIT எக்ஸாமினுடைய பரீட்சை நீங்க தான் நடத்துறீங்க. அப்படிங்கும்போது இந்த எல்லா பரீட்சையும் நடத்துறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? முதல்ல இதெல்லாம் ஏன் தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தது? இன்னைக்கு இது தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்ததுனால தான் இவ்வளவு பெரிய ஃப்ராட் நடந்தது. இந்த CSIR எக்ஸாம்ல ஏற்கனவே பிப்ரவரி மாசம் நடந்த எக்ஸாம்லயே மிகப்பெரிய ஃப்ராட் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா முதல் லெவல் எக்ஸாம், அதுல 138 சென்டர்ல இந்தியா முழுக்க 19 நகரங்கள்ல எழுதப்பட்ட பரீட்சை. இந்த பரீட்சையில மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த செக்ஷன் ஆபீசர் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கான பரீட்சையில மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு சொல்லி பல ஆதாரங்கள் வெளிவந்துச்சு. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் உத்தரகாண்ட்ல பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உத்தரகாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சென்டர்ல பரீட்சை ஹாலுக்குள்ள உள்ள போய் இந்த எக்ஸாமுக்கு சொல்லி கொடுக்குறான் ஒருத்தன். அவனா போலீஸ் கையும் களவும் பிடிக்குது, போலீஸ் அதுக்கு அப்புறம் பிரஸ் மீட் கொடுக்குது. உத்தரகாண்ட்ல எல்லா பத்திரிகையில வந்திருக்கு. இன்னைக்கு அந்த பரீட்சை எழுதி நேரடியாக முதல் கட்ட பரீட்சை, அந்த முதல் கட்ட பரீட்சை எழுதி நேரடியாக ஃப்ராட் பண்ண நபர்கள் சிறையில் இருக்கான். ஆனா அவன் முதல் கட்ட பரீட்சையில செலக்ட் ஆயிட்டான்னு ரிசல்ட் வருது. என்ன கொடுமையா இருக்கு? ஒரு பரீட்சை ஒருத்தர் எழுதுறானுங்க, அதுல ஃப்ராட் நடக்குது, போலீஸ் கையும் களவும் பிடிக்குது, அவனை கைது பண்ணி ஜெயில வச்சிருக்கு. ஆனா அந்த பரீட்சை நடத்தின ரிசல்ட் வெளியே வருது. அந்த ரிசல்ட் வெளியே வரும்போது அந்த ஃப்ராட் பண்ணி மாட்டின ரெண்டு பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க, அடுத்த ஃபேஸ் எக்ஸாம் எழுதலாம், அதாவது இரண்டாவது கட்ட பரீட்சை எழுதலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூலை 7ஆம் தேதி எழுதுற பரீட்சைக்கு ஹால் டிக்கெட் வருது. அப்ப இந்த லட்சணத்துல தான் இந்த பரீட்சை எல்லாம் நடத்தப்படுது அப்படிங்கிற கேள்வி வருது. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து பார்க்கும்போது உண்மையிலேயே அரசு பரீட்சைகள்ல இவ்வளவு பெரிய குளறுபடிகள் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. சரி, இந்த இரண்டாவது கட்ட பரீட்சை தான் உருப்படியா நடந்துச்சுன்னா அதுவும் நடக்கல. இந்த இரண்டாவது கட்ட பரீட்சை கடந்த ஜூலை 7ஆம் தேதி நடக்குது, செகண்ட் ஃபேஸ். இது பாத்தீங்கன்னா இந்தியால 33 சென்டர்ஸ்ல 10 சிட்டியில் நடக்குது. அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான 10 நகரங்கள்ல 33 சென்டர்ல நடக்குது. இந்த 33 சென்டர்லயும் இதுல வந்து கம்ப்யூட்டர் எழுதக்கூடிய பரீட்சை, எந்த கம்ப்யூட்டருமே உருப்படியா இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த சென்டர்ல எக்ஸாம் எழுதுறாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள கஜமுஜான ஆளுகள்லாம் உள்ள பூந்து பல வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வெளியே வந்துருச்சு. ஒயர் பத்திரிக்கை மிக 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 டீடைலா ஆய்வு பண்ணி 3 கட்டுரைகள் இது வரைக்கும் வெளியிட்டு இருக்காங்க. எப்படி இந்த EDU டெஸ்ட் சொல்யூஷன்ஸ் ஃப்ராட் எல்லாம் பண்றாங்க, குறிப்பா இந்த CSIR பரீட்சையில என்னென்ன ஃப்ராட் எல்லாம் நடந்திருக்கு, வீடியோ ஆதாரங்கள் என்ன, போலீஸ்காரங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, அந்த ஹால்ல பரீட்சை எழுதின மாணவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி 3 கட்டுரையா ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்ததுக்கு பிறகும் இந்த இரண்டாம் கட்ட பரீட்சை நடத்தி தான் ஆகணுமா? இதே பிரச்சனை தான் இன்னைக்கு நீட் எக்ஸாம்ல வந்துட்டு இருக்கு. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் நேரடியாவே கேட்டிருக்காரு. ஆமா, நீட் பரீட்சையில ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. நீட் பரீட்சையில பேப்பர் லீக் ஆயிருக்கு. எப்போ? மே மாசம் நடந்த பரீட்சையில பரீட்சை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஒரு பெரிய குழுவான மாணவர்களுக்கு கிடைச்சிருச்சு. எங்க இது வந்து முதல்ல பீகார்ல கிடைச்சிருக்கு, ஜார்க்கண்ட்ல கிடைச்சிருக்கு. இந்த பீகார் ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் வாங்கி எய்ம்ஸ்னுடைய சில மாணவர்களை பிடிச்சு இந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி முன்னாடி நாளே உட்கார்ந்து படிச்சிருக்காங்க. நேத்து அந்த 4 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. யார் இந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி கொடுத்தாங்க பாத்தீங்களா? நீட் பரீட்சைங்கிறது ரொம்ப கஷ்டமான பரீட்சை தான். அந்த பரீட்சை அடுத்த நாள் எழுத போறாங்க, கொஸ்டின் பேப்பர் முன்னாடி நாளே கிடைச்சிருச்சு. அதுக்கு ஆன்சர் தெரியணுமா இல்லையா? இந்த ஆன்சர் ஒரு எக்ஸ்பர்ட் தான கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட் 4 பேர் நேத்து மாட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜார்க்கண்ட்ல பல பேர் கைதா இருக்காங்க, மகாராஷ்டிரால கைதா இருக்காங்க, ஹரியானால கைதா இருக்காங்க, ராஜஸ்தான்ல கைதா இருக்காங்க. இப்படி இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல இந்த நீட் பரீட்சையில மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு. 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொஸ்டின் பேப்பருக்கு பேரம் பேசப்பட்டிருக்குன்னு சொல்லி பணம் கொடுத்தது
வாங்கினது, எரிஞ்சு போன செக், அது மட்டும் இல்லாம ஹால் டிக்கெட், மாணவர்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் கார்டுன்னு பல விஷயங்கள் கண்டுபிடிச்சாச்சு. அப்பட்டமா வெளியே தெரிஞ்சிருச்சு, ஆமா ஃப்ராட் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ராடே நடந்துருச்சுன்னு சொன்னதுக்கு பிறகும் திரும்பவும் ஏன் இப்ப கவுன்சிலிங் பண்றாங்க? அதாவது இந்த ஒரு பரீட்சை வைக்கிறாங்க, பரீட்சையில ஃப்ராட் நடந்துச்சு, அரசாங்கமே ஒத்துக்குச்சு, ஆமா அங்கங்க இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு. அதுக்கு பிறகும் அந்த மார்க்கின் அடிப்படையிலேயே கவுன்சிலிங் நடத்தி டாக்டர் தேர்வு செய்ய போறாங்க. அதாவது எம்பிபிஎஸ் சீட்டுக்கான மாணவர்களை தேர்வு செய்ய போறாங்க. இப்ப இத உச்சநீதிமன்றமும் நேரடியா பார்த்துட்டு தான் இருக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? ஆமா தப்பு நடந்திருக்கு அப்படிங்குது. தப்பு நடந்திருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு 24ஆம் தேதி கவுன்சிலிங், 22ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து சென்டர் வைஸா மார்க்க வெளியிடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. யாரு? உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி சந்திரசூட் நேரா கேக்குறாரு. வர சனிக்கிழமை மத்தியானத்துக்குள்ள எந்தெந்த சென்டர்ல எவ்வளவு பேர் எழுதுனாங்க, அவங்க மார்க் என்ன அப்படிங்கிற ஃபிளக்சுவேஷனை போடுங்க, அதை மாணவர்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு வரக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, நீட் பரீட்சையினுடைய கொஸ்டின் பேப்பர் ஒரு நாளைக்கு முன்னாடியே வெளியே போயிருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து பணம் வாங்கி எல்லா ஃப்ராட் வேலையும் நடந்திருக்கு. இதுக்கான ஆதாரங்களை பல பத்திரிகைகள் வெளியிட்டாங்க. மாணவர்கள் கைதாயிருக்காங்க. இந்த பரீட்சையில கொஸ்டின் பேப்பர் ஃப்ராடுத்தனமா வாங்கி பரீட்சை எழுதின மாணவர் ஜெயிலுக்கே இருக்கான். 4 பேர் மாட்டி ஜெயில இருக்கான். அவனே வாய்மொழியா என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கான். இந்த பரீட்சை பேப்பரை திருடி விற்கக்கூடிய கேங் குஜராத்தை சார்ந்த, அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்டை சார்ந்த, பீகாரை சார்ந்த கேங் மாட்டி. அந்த கேங் மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் திருடி 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 விற்கிறது அவங்க பொழப்பு. பல கோடி சம்பாதிச்சிருக்கான், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கான். இது மாதிரி இந்தியாவில் பல பரீட்சைகள் பேப்பர் திருடி வித்திருக்கான். இவன் எல்லாரும் மாட்டியாச்சு. மகாராஷ்டிரால ஒரு குரூப் மாட்டியாச்சு, ஒரு வாத்தியாரே ஒரு குரூப் மாட்டி. இந்த நீட் பரீட்சையில முறைகேடு பண்ணதுல டீச்சர்ஸ் மாட்டிருக்காங்க. எல்லாம் மாட்டியாச்சு. மாட்டதுக்கு பிறகு ஏன் இந்த பரீட்சையினுடைய மார்க்கை இன்னும் என்டிஏ அப்படியே வச்சிருக்காங்க? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்டிஏ வந்து சனிக்கிழமை மத்தியானத்துக்குள்ள இந்த மார்க்கை இந்த பட்டியல் படி வெளியிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க வெளியிட்டு அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உச்சநீதிமன்றம் என்ன பண்ண போகுது? ஏற்கனவே ஃப்ராட் நடந்துருச்சுன்னு உச்சநீதிமன்றம் ஏத்துக்குது. பிறகும் ஏன் கவுன்சிலிங்க்கு ஒத்துக்கிறாங்க? நம்மளுடைய எளிய கேள்வி என்ன அப்படின்னா, நீட் மாதிரியான பரீட்சை ஆல் இந்தியா முழுக்க நடத்துறது யாருன்னா மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பா இருக்கக்கூடிய என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த ஏஜென்சி இந்த பரீட்சையை ஒழுங்கா நடத்தல. அதுக்கு பிறகு நடந்த சிஎஸ்ஐஆர் பரீட்சையும் பிரைவேட் கம்பெனி கொடுத்து அவங்களும் ஒழுங்கா நடத்தல. இது மாதிரி பரீட்சைகள்லாம் தொடர்ச்சியா ஃப்ராட் நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல இந்த பரீட்சையெல்லாம் ஏன் நடத்துறீங்க? ஒருத்தன் +2 படிக்கிறானா, +2 மார்க்கின் அடிப்படையில் அவனுக்கு எம்பிபிஎஸ்க்கு போறதுக்கான குவாலிஃபிகேஷன் சீட்டை கொடுக்க வேண்டியதானே? இதுல இடையில ஒரு பரீட்சையை சொருவி அந்த பரீட்சைக்கு ஒரு பெரிய பிம்பம் கொடுக்கப்பட்டு அதுக்கு பல லட்சம் கோடி பல்லாயிரம் கோடி பணத்தை போட்டு பசங்க எல்லாம் கோச்சிங் சென்டர்ல ப்ரிப்பேர் பண்ணி அந்த பரீட்சையில பாஸ் பண்றதுக்காக ஒரு ஃப்ராடு வேலை பண்ணி எதுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை, ஒரு காம்ப்ளெக்ஸான பிரச்சனைகளை உருவாக்குறாங்க? அப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இது மாதிரி மார்க்க வெளியிடுங்க, லிஸ்ட்டை வெளியிடுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு நீட் பரீட்சையை நடத்தாதீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் +2 பரீட்சை எழுதுறான். அந்த மார்க்கின் அடிப்படையில் அவனுக்கு கவுன்சிலிங் வச்சு அவனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா அந்த கேஸை முடிச்சுட்டு போகணும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃப்ராடு நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் இந்த பரீட்சையை ஏன் உச்சநீதிமன்றம் ஏற்குது? இந்தியா முழுக்க மாணவர்கள் போராடிக்கிட்டே இருக்கான். ரோட்ல வந்து இறங்கி போராடிட்டு இருக்கான். நேத்து கூட இறங்கி போராடிட்டு இருக்கான். இந்த பரீட்சையை வேண்டாம் வேண்டான்னு. ஒரு பக்கம் இது மாதிரியான பரீட்சைகள்ல மிகப்பெரிய ஃப்ராடு நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது மாதிரியான பரீட்சைகளை எழுத முடியாம கிராமப்புற மக்கள், ஏழை எளிய மாணவர்கள் சூசைட் பண்ணி செத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்ம அனிதா தான். நல்லா படிக்கக்கூடிய மாணவி இந்த பரீட்சை எழுதி குறைவான மார்க் வந்ததுனால அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. தகுதி இருந்தும் டாக்டர் ஆக முடியல. அப்புறம் நான் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இறந்துருக்கு. +2ங்கிறது அப்புறம் எதுக்கு தான் வைக்கிறீங்க? +2 ஒரு பரீட்சை இருக்குல்ல, அப்புறம் அந்த பரீட்சை எதுக்கு தான் நடத்துறீங்க? என்ட்ரன்ஸ் தான் முக்கியம், என்ட்ரன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா +2 வரைக்கும் பரீட்சையை வைக்காதீங்க. டைரக்டா ஒருத்தன் என்ட்ரன்ஸ் எழுதி எம்பிபிஎஸ் போகட்டும், டைரக்டா ஒருத்தன் என்ட்ரன்ஸ் எழுதி எது வேணாலும் போகட்டும். அப்ப +2 வரைக்கும் எந்த பரீட்சையும் வைக்காதீங்க. +2 வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் நாங்க பொது தேர்வு வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த பொது தேர்வு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு தேர்வு வைப்போம். கேட்டா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? இந்த நேரத்துல இது மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை வந்து முட்டு கொடுத்து காப்பாத்துறதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு உச்சநீதிமன்றம் நேரடியா இறங்கி இந்த நீட் பரீட்சையை கேன்சல் பண்ணணும். அதே சமயத்துல வர சனிக்கிழமை மத்தியானத்துக்குள்ள இந்த என்டிஏ அமைப்பு எந்தெந்த சென்டர் வைஸான மார்க்கை வெளியிட்டு அந்த மார்க்ல ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த தேர்வை கேன்சல் பண்ணணுமா பண்ணாதா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுந்திருக்கு.